ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் குமரி சேனல். வெல்கம் டு அவர் சேனல். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ண உனக்கு சரவணா ஸ்டோர் ட்ரெஸ் எடுக்க போனதுதான். ஏன்னா வந்து நீ லாஸ்ட் வரைக்கும் செலக்டே பண்ணல. என்ன பண்றது, ஒன்று பைசா சரியா இருந்தா என்ன சொல்றது, அமௌண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடுக்கலாம்னு நினைக்கும் போது சைஸ் பத்தாது, இல்லை சைஸ் பத்துது அப்படின்னு எடுத்தோம்னா அந்த அமௌண்ட் அதிகமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் ஆகும். சில கடையில் பிடிக்கவே பிடிக்காது, நாங்களும் 4-5 கடை ஏறி போய் தான் செலக்ட் பண்ணுவோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பொறுமை வேணும், நீங்க தான் பொறுமையெல்லாம் பழகிக்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு. ஓ, இதெல்லாம் இருக்கா? ஆமா, இல்ல சும்மாமா நாங்கெல்லாம் பாரு, நீங்களும் அப்படியா சட்டை போட்டு தலை சீவனா என்ன சீவாட்டி என்னாலே கிளம்பி போயிடுறது. நாங்கெல்லாம் வந்து டாப் டு பாட்டம் ஹேர்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் க்ரூம் பண்ணி நீட்டா போனாதான் யாருனா இருந்தாலும் ஓகே அப்படின்னே பாக்குறாங்க. நீங்க அப்படியா? நீங்க எழுந்து போனா கூட எல்லாருமே நல்லா நல்லாதான் இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன், புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, பட் நான் உனக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எப்படி செலக்ட் பண்ண தெரியுமா? எவ்வளோ நேரத்தில் செலக்ட் பண்ணேன் தெரியுமா? எவ்வளோ நேரம்? இங்கேருந்து ஸ்டூடியோ போனேன், ஒரு 15 மினிட்ஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் உனக்கு பிடிச்சது தானே? அதுதான் ஒரு பெண் எப்படி செலக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது இருக்கு. பெரிய ஆள் தான்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. What did you think of me after our first conversation? Think what I want to think. What I want to think? எப்பா என்னப்பா நீங்கள் திங்க் பண்ணீங்க? நல்ல be a family girl and நீ வந்து ரெண்டு லைஃப் ஸ்டைலுக்குமே நீ நல்ல சூஸபுளாக இருப்ப. ஒன்று ஃபேமிலி அண்ட் அதை எப்படி கேதர் பண்ணிட்டு போகிறது அதுலேயும். செகண்ட் திங், நம்ம வெளியே போகிறோம் வரோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் நிறைய. ஸோ அதுலேயுமே நீ வந்து கரெக்டாக இருப்ப. ஐ மீன், ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதை வச்சு உன்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதை மேனேஜ் பண்ண முடியும், அதே சோர்ஸில் உன்னால் வந்து அது சேவிங்ஸ்லேயும் கரெக்டாக ஆக்குபேட் பண்ண முடியும். ஸோ தட் அந்த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப திங்க் ஆச்சு. அண்ட் நீ சமைக்க தெரியாதுன்னு சொன்ன, பட் ஃபஸ்ட் டைம் நீ குக் பண்ணும்போதே நான் மைண்ட் பண்ணிட்டேன் நீ நல்லா குக் பண்ணுவ அப்படிங்கிறது. இது எங்கள் அம்மா வீடியோ பார்த்தாங்கன்னா, அம்மா கேட்டுக்கோங்க நான் நல்லா சமைக்கிறேன். என்ன பண்ண அப்படிலாம் சொன்னாலும் சாப்பாடு போடுறாங்க. என்னது அப்படிலாம் இல்லை, உண்மை சொன்னா உண்மையை நல்லா தானே சமைக்கிறேன். சரி, அடுத்த ஆப் வைக்கிற கொஸ்டின். நம்மளோட என்கேஜ்மெண்ட் டேட் என்ன? செப்டம்பர் 14. தப்பு. செப்டம்பர் 14 இல்லையா? செப்டம்பர் 16. தப்பு. கல்யாணம் நவம்பர் 14. தப்பு மக்களே, பாருங்க என்னமோ பேசினால் என்கேஜ்மெண்ட் டேட்டை கூட ஞாபகம் வச்சுக்கல. இது அது இல்ல. 10 questions கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனால் வந்து இது இந்த செக்மெண்ட் அப்படியே மாறி எப்படி போயிடுச்சுன்னா, நான் என்னை பற்றின கொஷின் கேட்டு அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீ இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, இதுக்கு சொல்லலை, அந்த மாதிரி சினாரியோ போகும்னு நான் நினச்சேன். இது வேறு மாதிரி போயிடுச்சு. பட் இவங்க கேட்குற கொஷின் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் வந்து
நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும். ஓகேவா? ஓகே.